அல்லேலூயா உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் கூட நாங்க குடும்பமாக வந்திருக்கிறோம். We have come as a family today also. இன்றைக்கு கூட சிலுவையின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் தியானிக்க வந்திருக்கிறோம். Today also we are going to meditate on the second topic of the blessings of the cross. முதல்ல நாம இயேசு சிலுவையிலே மொழிந்த முதல் வார்த்தையை கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். Already we had a message or a video already established on the verses of Jesus Christ. இயேசு சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது லூக்கா 23:34 கொடுத்து முன்பே நாங்கள் தியானித்து இருக்கிறோம். Already we have meditated the first verse of Jesus spoken on the cross. It is in Luke's Gospel chapter 23 verse 34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. அந்த வார்த்தையை உலகத்திற்காக ஜெபம் அப்படிங்கிற தலைப்பிலே முதல் வார்த்தையை நாம் தியானித்து முடித்து விட்டோம். We said that it is the prayer life of Jesus Christ. We have already meditated and we have completed it. இன்றைய தலைப்பு பார்க்கும்போது பாவிகளுக்கு வாக்குத்தத்தம், ரட்சிக்கப்பட்ட பாவிகளுக்கு வாக்குத்தத்தம். Today, blessings of the cross is the topic and it is the promise for the saved sinners. இந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தை இயேசு சிலுவையிலே சொன்ன இரண்டாம் வார்த்தையை திறவுகோலாக கொண்டு நான் தியானிக்க இருக்கிறேன். Today, keeping as a key verse, the second verse Jesus spoke on the cross, we are going to meditate it. So முதலாவது இன்றைய தலைப்பு ரட்சிக்கப்பட்ட பாவிகளுக்கு வாக்குத்தத்தம். The key topic for today is promise for the saved sinners. அதற்கு திறவுகோல் வசனம் லூக்கா 23:43. It is Luke's Gospel chapter 23 verse 43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். And Jesus answered him, I tell you the truth, today you will be with me in paradise. இயேசு சிலுவையிலே மொழிந்த இரண்டாம் வார்த்தையை இன்றைக்கு 3 தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். The second verse which Jesus spoke on the cross, we are going to meditate it in 3 topics. ஒரு பாவியான மனுஷன் தன் பாவ நிலையை உணர்ந்து தேவனிடத்தில் வரும் பொழுது, if a sinner accepting is convicted of his sin and when he comes to Christ, அவன் தேவனிடமிருந்து 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். he receives 3 blessings from God. அந்த 3 ஆசீர்வாதங்களையே 3 தலைப்பாக கொண்டு இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். These 3 blessings we are going to keep it as a 3 topic and we are going to meditate it. முதலாவது மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பாவியும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். First, it is the promise of forgiveness. Each sinner has to receive it from Lord Jesus Christ. இரண்டாவது ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். Secondly, it is the blessing of the kingdom. We have to receive it. அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அநேகர் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. Many of the people don't preach about this blessing of the kingdom. ஆனால் இன்றைக்கு அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். Today we are going to meditate upon it. மூன்றாவதாக என்ன பெற்றுக்கொள்கிறார் என்பது ஒரு பாவியம் என்று பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். And thirdly, the blessings or the presence of God is a sinner, saved sinner receives it. அதாவது முதலாவது தலைப்பு நம்ம கடந்து போவோம். First topic we will go into it. அதாவது மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பாவியும் தேவனிடம் என்று பெற்றுக்கொள்கிறான். Every sinner being saved, he receives the promise of salvation. இந்த மன்னிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது, about the forgiveness, if you see in the Luke's Gospel, அந்த லூக்கா சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் தன்மை உடையவரை அதை நிறைய அதிக இடத்திலே முன்கோடிட்டு காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. You can see the Luke's Gospel. Luke is very clearly saying about Jesus Christ, he is being a forgiving God. He portrays him in that manner. தன்னுடைய மரண தருவாயிலும் மன்னிக்கும் இரட்சகராகவே இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார் லூக்கா. Luke is showing or portraying him as a savior who is giving forgiveness to the whole world. இதுவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் தனித்தன்மை. It is the speciality or the uniqueness of Luke's Gospel. இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் இடம்பெறுகிறது. The 7 words Jesus spoke on the cross, Luke is showing 3 of the verses. முதலாவது இயேசு தன்னுடைய எதிரிகளுக்காக ஏறெடுத்த ஜெபமும் லூக்கா சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. It is the first one, the prayer which Jesus took for his enemies. It is also in Luke's Gospel. அது லூக்கா 23:34 என்று முன்பே தியானித்து விட்டோம். Already we have meditated in Luke's Gospel chapter 23 verse 34. அடுத்து மனம் திரும்பும் குற்றவாளிக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அதுவும் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. Second one we are meditating today, it is the promise for the saved sinner. This is also the Luke's Gospel. கடைசியாக இயேசு சொன்னது உலகத்தின் பாவத்திற்காக
தன்னையே பலியாக பிதாவிடம் ஒப்படைக்கும் ஜெபமும் லூக்கா சுவிசேஷத்திலே தான் இருக்கிறது. Also the final prayer which Jesus prayed, which Jesus is submitting himself to the Father God, that is also portrayed in Luke's Gospel. அது லூக்கா 23:46 It காணப்படுகிறது. is written in Luke's Gospel chapter 23 verse 4 to 6. அப்பொழுது நாம இந்த 4 சுவிசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது When you compare the 4 Gospel, லூக்கா சுவிசேஷத்தின் தனித்தன்மை என்ன என்று காணும் பொழுது when you see what is the uniqueness of Luke's Gospel, இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிக்கும் தன்மையை லூக்கா சுவிசேஷம் அதிகமாக சுட்டிக்காட்டுகிறது. Luke's Gospel is portraying the forgiving attitude of Jesus Christ very clearly. அதையே முதலாவது நாம சொல்லிவிட்டு First we will see that and go through. அடுத்தது இயேசு மன்னிக்கும் தன்மையில் தனித்தன்மை உள்ளவர். Jesus is unique in forgiving people. முதலாவது லூக்கா புஸ்தகத்தின் தனித்தன்மை என்பதை கண்டோம். First we saw what is the uniqueness of the Gospel of Luke. அதாவது லூக்கா சுவிசேஷத்தின் தனித்தன்மை என்னவென்றால் இயேசுவை மன்னிக்கும் இரட்சகராகவே லூக்கா சுட்டிக்காட்டுவார். Luke is portraying Jesus as a forgiving father. ஆனால் மத்தேயுவை பார்க்கும் பொழுது அவர் யூதா கோத்திரத்தின் ராஜா என்று சொல்லி சுட்டிக்காட்டுவார். But Matthew's Gospel, if you see, he is the king of the Jews, he will show in that manner. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது But if you see in Mark's Gospel, அது அவர் உலகத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக வெளிப்பட்டவர் என்று சன் ஆஃப் மேன் அப்படி என்பதை காட்டுவார். he will show that the ministry of Jesus Christ as a son of man. ஆனால் நீங்க யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது But when you see in the John's Gospel, இயேசு எதையெல்லாம் சொன்னாரோ அது அதிகமாக சுவிசேஷத்தில் அங்க இருக்கும். whatever Jesus said, it is portrayed more in John's Gospel. ஆனால் நாம இன்றைக்கு தியானிக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தை வைத்து நாம அந்த திறவுகோல் வசனத்தை சொன்னதற்கு காரணம் அதிலே இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் தன்மையை பார்க்க முடிகிறது. Today we can see the forgiving attitude. That is why we have took the key verse from the Luke's Gospel. அடுத்தது இயேசு மன்னிப்பதில் கூட தனித்தன்மை உள்ளவராக காணப்படுகிறார். Nextly we are seeing that Jesus is unique in forgiving attitude also. அது எப்படி என்று நாம பார்க்கும்போது இயேசு தன்னுடைய ஊழிய காலத்திலே யாரையெல்லாம் மன்னித்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது When you see who all Jesus forgave in his ministry, அவருடைய மன்னிக்கும் தன்மையை தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடியும். you can see the unique attitude of Jesus in forgiving. அப்படியாக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி பிரசங்கமாக மாத்திரம் அல்ல, Not only as a sermon, Jesus spoke about forgiveness. மன்னிக்கும் தன்மையை தனது சொந்த வாழ்க்கையிலும் நிரூபித்தார். He also proved that in his own life also. இப்ப உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது For an example, if you see, வீட்டின் கூரை வழியாக இறக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை இயேசு you see the மன்னித்தார். paralyzed person who was sent through the top of the roof. They opened the roof and sent him through the roof, and Jesus forgave him also. அது மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே பார்க்க You முடிகிறது. can see that in Matthew's Gospel chapter 9. அது மாத்திரமல்ல, Not only that, விபசாரத்தில் அகப்பட்ட ஸ்திரீயையும் இயேசு மன்னித்தார். Jesus also forgave the adulterous woman who was caught in adultery. அது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் You can காணப்படுகிறது. see that in John's Gospel chapter 8. இயேசுவின் பாதத்தை பரிமள தைலத்தால் அபிஷேகித்த ஸ்திரீயையும் இயேசு மன்னித்தார். Jesus also forgave the woman who just covered his feet with alabaster oil. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க You முடிகிறது. can see that in John's Gospel chapter 7. 3 முறை தன்னை மறுதலித்த பேதுருவையும் இயேசு மன்னித்தார். Jesus also forgave Peter who denied Jesus thrice. அது யோவான் 18 மற்றும் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் You காணப்படுகிறது. can see that in John's Gospel chapter 18 and John's Gospel chapter 21. கடைசியாக பார்க்கும்போது Finally, when you see, வீரர்கள் தன்னுடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே when the soldiers separated his clothes by a lot, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படியாக இயேசு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Jesus is having a prayerful attitude. He's praying to God for those who are crucifying him. அதுவே இயேசு சிலுவையிலே மொழிந்த முதல் That வார்த்தை. was the first word Jesus spoke on the cross. அதைத்தான் நம்ம லூக்கா 23:34 முதலாவது தியானித்து முடித்திருக்கிறோம். Already we have meditated this as a first verse in Luke's Gospel chapter 23 verse 34. அதற்கப்புறம் தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளியையும் இயேசு மன்னித்தார். Now we are seeing that Jesus forgave the one who was convicted along with him in the cross. அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 இருந்து 43 அந்த வசனம் காணப்படுகிறது. You can see that in Luke's Gospel chapter 23 verses 39 to 43. நம்ம இங்க அநேகர் சொல்வது பார்க்கும் பொழுது கடைசியா வரைக்கும் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக சிலுவையில் இருக்கிற குற்றவாளி மன்னித்து அத மாதிரி என்னை மன்னித்து விடுவார் என்று அநேகர் ஒரு சாக்குப்போக்கு சொல்வதுண்டு. People give just a lame excuse stating that Jesus forgave the sinner on the cross also. I also will be saved at the last
people give this type of an excuse. ஆனால் அது சரியான ஒரு விளக்கம் அல்ல. It is not a good description. ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ல நிலையிலே அந்த குற்றவாளியை இயேசு மன்னித்தார் என்பதை நம்ம தியானிக்கணும். Today we are going to meditate in what type of a situation and circumstance Jesus forgave this sinner. That is what we are going to see. லூக்கா 23:39 ல இருந்து 43 வசனங்களை நான் வாசிக்கிறேன். We are going to read Luke's Gospel chapter 23 verses 39 to 43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கண்டித்துக் கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றால், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். I am reading the last two verses. Then he said, Jesus, the sinner is saying, Jesus, remember me when you come into your kingdom. Jesus answered him, I tell you the truth, today you will be with me in paradise. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு குற்றவாளியை மன்னிப்பதற்கு முதல் காரணம், What is the reason that Jesus forgave the sinner on the cross? தான் பாவி என்று தன்னுடைய நிலையை முதல் ஒத்துக்கொண்டான். He first accepted that he is a sinner. யோசிச்சு பாருங்க, அந்த இன்னொரு குற்றவாளிகிட்ட சொல்றான், நாம செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு சிலுவையில இருக்கிறோம், நாம செஞ்சது பாவம் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அவன் வருகிறான். He's coming to the condition, saying to the other the other one who is crucified on the cross, telling him that we have come to this condition because of our state, because of our sin we have come to this condition, and he has a conviction in the heart. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களே ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் நிச்சயமா நம்புகிறேன், அந்த டயத்துல நீங்க பாவி என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். I'm very clearly saying that you were a sinner when you are saved. You said that you had a conviction in a heart that I am a sinner, and you were condemned through it. அது எப்படி உங்களுக்கு நடந்தது என்றால் யோவான் 1:1-9 அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. That is what is mentioned in John 1:9. அது தம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னிக்க எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. If you submit all our sins to him, or you submit it, or you say to it, he is having the all authority to cleanse all our sins. It is mentioned in 1 John 1:9. அந்த அடிப்படையிலே நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். In that attitude and aspect, Jesus Christ forgave our sins. அப்படித்தான் சிலுவையிலே அறைந்து சாவு நிலையிலே இருக்கிற அந்த குற்றவாளியானவன் சொல்லுகிறான், நான் செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன் என்று பாவத்தை ஒத்துக்கொண்டான். This thief on the cross, as a sinner, he is saying that whatever sin I have done, I have been condemned to it, and he accepts his sin in his life. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவன் செய்கிறான் அந்த குற்றவாளி? What is the second thing that a sinner is doing? இயேசு எந்த குற்றத்தையும் செய்யாமலேயே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று கூறி உண்மையாகவே அதை நம்பினான். He is saying that he mentioned that Jesus did not do any mistake, but he is crucified on the cross, and he accepted that, and he said the truth also. அதுவே சிலுவையிலே அந்த குற்றவாளி சொன்ன உண்மையான சாட்சி. This is the perfect testimony that the sinner gave about Jesus Christ. ஏனென்று பார்க்கும் பொழுது இயேசுவை சிலுவையிலே கொண்டு வருவதற்கு முன்பாக अनेक பொய் சாட்சிகள் நிறுத்தப்பட்டார்கள். Because before Jesus was crucified on the cross, there were a lot of false testimonies about him. ஆனால் இந்த குற்றவாளியோ இயேசுவை எந்த பாவம் செய்யவில்லை என்று உண்மையான சாட்சியை சொன்னார். But this guy gave a very good witness or a testimony about Jesus. He said that Jesus did not do any sin, or there was no any mistake in his life. அதை 2 கொரிந்தியர் 5:21 பவுலும் குறிப்பிடுகிறார். That is what Paul mentions in 2 Corinthians 5:21 also. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். I'm reading 2 Corinthians 5 verse 21. God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Remember, பவுல் அப்புறமாக கொரிந்து சபைக்கு எழுதிய காரியத்தை இந்த குற்றவாளியாக நிறுத்தப்பட்டவன் சிலுவையிலே முன்பே சொல்கிறான். Paul is saying whatever is been already spoken by the thief on the cross. அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு அந்த குற்றவாளிக்கு என்பது புரிந்து கொள்ளுங்கள். You can understand what a kind of a revelation this thief had on the cross. அடுத்தது இயேசுவே மெசியா என்று உறுதியாக நம்பினான். Secondly, he testified that Jesus Christ is the Messiah.
அந்திரேயா போய் தன்னுடைய அண்ணன் பேதுருட்ட போய் சொல்றாரு, நான் போய் ஒருத்தரை பார்த்தேன், அவர்தான் மெசியா, நீ வந்து பாருங்கறார். Andrew goes and tells his brother, I have seen a person, he is Messiah, you come and see him. He says that. ஆனா இங்க இருக்க ரெண்டு குற்றவாளில ஒரு குற்றவாளி சொல்லுகிறாப்பா, வெரி ரொம்ப ஜாக்கிரதையா இரு, இவர்தான் மெசியா என்று சொல்லுகிறார். There are two thieves on the cross. One thief is saying that be careful, this is the Messiah, and he is giving a witness and testimony about Jesus to the other one. அதாவது சீஷர்கள் எல்லாம் கொடுத்த சாட்சியை இந்த குற்றவாளி சிலுவையிலே மரித்துக் கொண்டிருக்கும் போது கொடுத்து கொண்டிருக்கிறான். Whatever the disciples testified about Jesus Christ, this sinner on the cross is testifying about Jesus on the cross. இதைவிட ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கும்போது That is more important thing, one more thing. நான்காவது, Fourthly, இயேசு மரணத்தை ஜெயித்து Jesus Christ overcame death. இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசித்தான். He had a belief that Jesus Christ will overcome death and he will establish his kingdom on this earth. இந்த ரகசியம் சீஷர்களுக்கு கூட புரியல. This secret the disciples even didn't understand. அநேக முறை இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். Many times Jesus taught them about this ஆனா secret. இந்த குற்றவாளியாக நிற்பவனுக்கு புரிகிறது. But this thief on the cross, he understood this. அதனால்தான் அவன் சாவும் போது ஒவ்வொருத்தர் கடைசி ஆசையை சொல்லுவாங்க இல்லையா? Every time when people are going to die, they will give their last wish. அவனுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? What was his last wish, you know? தன்னுடைய கடைசி விருப்பமாகும் ஜெபமாகும், உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும் பொழுது என்னையும் அதிலே நினைத்தருளும் என்று ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். He is giving a prayer and a last wish he is saying. He said, Jesus, remember me when you come into your kingdom. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Remember, எந்த குற்றவாளிக்கு கடைசியா கேட்பாங்க, உன் கடைசி ஆசை என்னன்னு? any convict, they will ask him, what is your last wish? இவன் என்ன ஆசையை சொல்லிருக்காரு பாத்தீங்களா? Whatever wish he has said, you know. ஆனா ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற நாம இந்த உலகத்துல ஆட்சி செய்தா ராஜ்யமா பெரிய பணக்காரனா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். But we being saved believers, we say that I wanted to be the biggest, richest person on this world. இதுல அநேகருக்கு இயேசு மறுபடியும் வந்து இந்த உலகத்துல 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. Many people don't understand that Jesus Christ is going to come once again and he is going to establish his millennium in this world. They don't understand it. அதை சொல்லி கொடுத்தாலும் அதை விசுவாசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. If they're being taught, they don't even believe it. ஆனா இந்த குற்றவாளியை பாருங்க, சாவறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க இயேசுவே நீங்க கட்டாயமா இந்த மரணம் நீங்க அழகா ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, திருப்பி வந்து உலகத்துல அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்க, அப்போ என்ன நினைச்சு கொள்ளுங்க. He's saying that Jesus Christ, you definitely overcome death, then you will come and establish your kingdom on this earth. In that time, you please remember me, this thief is saying. அது யோசிப்பா, லூக்கா 23:42 அந்த அது சொல்வதை பார்க்கும்போது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியாரை நினைத்தருளும் என்று மன்றாடி ஜெபத்தை எடுக்கிறான். He is having a supplication prayer saying that Jesus, remember me when you come into your kingdom. He is praying to Jesus. அதற்காகத்தான் நம்ம பார்க்கும்போது இந்த குற்றவாளியை இயேசு மன்னித்தார் என்பதை தீர்மானத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. You see that there is a conclusion that Jesus forgave the sinner. And what is Jesus saying? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus answered him and told him, I tell you the truth, today you will be with me in paradise. அவர் என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning, you know? நீ இரண்டாம் மரணத்தை ஜெயித்து விட்டாய், உனக்கு இரண்டாம் மரணம் நேரிடாது. He is saying that you overcome the second death. You will never have the second death. நீ பரதீசில் போய்விடுவாய். You will go to the paradise. என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். You will be with me in paradise. அதன் மூலமாக உனக்கு இரண்டாம் மரணம் உனக்கு நேரிடுவதில்லை. For you there will not be the second death. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். That is what he is mentioning here. இரண்டாம் மரணம் என்ன தெரியுமா? What do you know what is the second death? கடைசியாக தேவன் இந்த உலகத்தை நியாய தீர்க்கும் பொழுது, when Jesus Christ is going to judge the world, அப்பொழுது ஒவ்வொரு பாவியும் நியாய தீர்க்கப்பட்டு, when each sinner is going to be judged, அங்கே அவர் அக்னி கடலிலே தள்ளப்படுவாங்க. they will be thrown into the lake of fire. அந்த இரண்டாம் மரணம் என்றால், they say, what is the meaning of second death? ஆத்துமா தேவனை விட்டு பரிபூர்ணமாக முழுமையாக பிரிந்து விடுகிற ஒரு நிலை. It is the state that the soul is completely being separated from God. இனி அதுல எண்ணவே முடியாது. You cannot be united with God. அந்த ஆத்துமா நரகத்திலே நித்திய அக்னியிலே தள்ளப்பட்டு அது எப்போதும் அங்க பாதிக்கப்பட்டே இருக்கும். That soul will be thrown into the lake of fire and it will be tormented for everlasting. ஆனா அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்தி நான் என்னோடு கூட பரதேசில் இன்றைக்கு இருப்பாய் என்று இயேசு அவனுக்கு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். He is giving a beautiful blessing
blessing. I am just rescuing from that kind of a lake of fire, and you will be with me in paradise. And that was the best blessing Jesus gives. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், Beloveds who are listening to this message, நீங்க நினைக்கிறாங்க இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு கார் கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், எனக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. maybe you might be thinking, I have accepted Jesus as a personal savior, I'm a believer, I wanted to have car, I wanted to have all the luxurious things in the world, and I wanted to have all the good education. உங்களுக்கு அது தேவை என்று ஆண்டவர் அறிவார். God knows that you need it. அது நிச்சயமாக கொடுப்பார். He will definitely give it to you. ஆனால் ஒண்ணே ஒன்னு சொன்னார் But தெரியுமா? only one thing he said, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்ப இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். seek ye first his righteousness and his kingdom, all these things will be added unto you, he said. ஆனா நாம என்னமா தேடுறோம்? What we are searching, you know, இவைகள் எல்லாம் கொடுக்கிறேன், நீங்க அதையே தேடுறோமே ஒழிய. we are searching, all these things will be added unto you, you are going into the added up things. ஆனா முக்கியமான தேவனுடைய ராஜ்யத்தை தேட மறந்து, You are not seeking the kingdom of God first of ஆனா all. இந்த குற்றவாளி அதையே தேடினான். But this thief on the cross, he searched for the kingdom அதனால of அவன் God. மன்னிக்கப்பட்டான். Because of that, he was pardoned. அதனால அவன் பரதேசில் இயேசுவோடு கூட இருந்தான். Because of that, he is reigning with Jesus in paradise. அதனால அவன் இரண்டாம் மரணத்தை ஜெயித்தான். Because of that, he has overcome the second death. அதனால அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. Because of that, his name is written in the book of life. அதனால இனி அவன் நித்தியமாக இயேசுவோடு கூட வாழ போகிறான். Because of that, he is going to reign and rule with Jesus for everlasting and everlasting. இதுவே இயேசு மன்னிக்கும் தன்மையில் தனித்தன்மை உள்ளவர். This is the uniqueness of Jesus in his forgiveness. அடுத்தாக குற்றவாளித்தை அளித்த சாட்சியில் தனித்தன்மையை காண You முடிகிறது. can see the uniqueness in the witness or the testimony of the thief. நான் உங்களுக்கு சொன்னேன் முன்பாகவே, இயேசு எந்த குற்றம் செய்யவில்லையே அப்படி என்று சொல்லி யார் சொல்றாரு? இந்த முதல் குற்றவாளி, இந்த இரண்டாம் குற்றவாளி இயேசுவை நிந்தித்த முதல் குற்றவாளி கிட்ட சொல்றாரு. The first thief, he just condemned Jesus Christ, but the second thief, he is saying that he has not committed any mistake. And he is justifying that Jesus had no mistake in him. அப்ப மூன்றாவதாக குற்றவாளி அளித்த சாட்சியின் தனித்தன்மை, The uniqueness of the testimony or the witness of the thief. இயேசு தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொன்னான். He says that Jesus has done nothing wrong to be crucified. அப்படி என்றால் நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால், What we are going to see now is இந்த ஒரு சூழ்நிலைக்கு இயேசு கடந்து வந்து விட்டார். Jesus Christ has come to this situation. அந்த கடந்து வருவதற்கு முன்பாக அநேக ஜனங்களை அவர் சந்திக்கிறார். Before coming to this situation, he is meeting many type of people. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக இருந்தார் என்று நாம தியானிக்கும் பொழுது, What type of witness those people gave about Jesus is? இயேசுவோடு சிலுவை அறையப்பட்ட இந்த குற்றவாளி கொடுத்த சாட்சியின் தனித்தன்மையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். Then you can understand the unique witness which the thief gave on the cross. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்கள் என்ற எசையா தீர்க்கதரிசி வசனம் நிறைவேறும்படியாகவே இயேசு கிறிஸ்து ரெண்டு குற்றவாளிகள் நடுவிலே சிலுவையில் அறையப்பட்டார். According to the book of Isaiah told that he will be crucified among the two thieves. He mentioned that. ரோம ராஜ்யத்தில் பார்க்கும்போது, ராஜ்யத்திற்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சியை செய்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் சிலுவையிலே அறைவார்கள். Whoever are against the kingdom, whoever are bringing something terror against the kingdom, those people only will be crucified according to the Roman Empire. ஏன்னு பார்க்கும்போது இப்பொழுது யூதர்கள் ரோம ராஜ்யத்திற்கு கீழாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். The Jews are under the Roman Empire or the Roman rule. இந்த சூழ்நிலையிலே அநேக கிளர்ச்சியாளர்கள் எழும்பி இருந்தாங்க. Many of the people had started against the Roman Empire. ஏனென்று எங்கள் ரோம ராஜ்யை கவிழ்த்து விட்டு நாங்கள் யூத ராஜ்யை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அதிகமாக கிளர்ச்சியாளர்கள் இருந்தார்கள். They were just provoking that they wanted to topple the Roman government and the Jews wanted to reign. They were the people there. அப்படிப்பட்ட குற்றவாளிகள் தான் அந்த ரெண்டு குற்றவாளிகளும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவங்க. Those type of thieves were those who were crucified with the cross. அவர்கள் வெறும் திருடர்கள் மாத்திரமல்ல, They were not only thieves. அவர்கள் தேவனுடைய ரோம ராஜ்யத்திற்கு எதிராக கிளர்ச்சியை செய்தவர்கள். Those people provoked against the Roman Empire. rebelled against the Roman Empire. அந்த ரிபெலியன் ஜனங்களை தான் சிலுவையில் அறைவாங்க, மத்த பேரை அறைய மாட்டார்கள். Only those who rebel against the government of Rome, those people only will be crucified, and none other than that will be crucified on the cross according to the Roman rule. ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களை சிலுவையில் அலையறாங்கன்னு பாத்தீங்கன்னா, why these rebellious people are crucified on the cross? If you see, அவங்களோட கொடூர மரணத்தை பார்ப்பவங்க, those people who see the terrible death of them, ஐயோ இனி ரோம ராஜ்யத்துக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யக்கூடாது என்கிற ஒரு பயம் வர வேண்டும். they will have a fear that we shouldn't rebel against the Roman Empire. They should have the fear. That's the reason they do that. அவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த மரணம். So terrible and outrageous it will be. That 2-3 நாள் அவங்க அப்படியே துடித்து மரிப்பதாக இருக்கும். It will be that
2-3 days they will be tormented on the cross and they will die. அது சிலுவையில தூக்கப்பட்டதுனால அநேகர் அதை பார்க்க நேரிடும். Since they are hung on the cross, many people can see it. ஆனா அதே இயேசுவை எதுக்கு சிலுவையில அறையணும்? Why Jesus has to be crucified? இயேசுவை விசாரணைக்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே அவரை கொல்ல வேண்டும் என்று பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தீர்மானிக்கிறாங்க. Already they have decided. The high priest and the teachers of the law, they have already decided that Jesus has to be crucified on the cross. அது ஏன் இயேசு சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்றால், Why Jesus has to be crucified on the cross? மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 21:23 சொல்கிறது. Deuteronomy 21:23 says, whoever is hung on the cross is cursed. அப்படி என்றால் இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு பின்னாடி அவர் ஊழியம் செய்றாருன்னு போயிட்டே இருக்காங்க இல்லையா? All the people know the crowd is going behind Jesus because of his ministry. இன்றைக்கு நாம சிலுவையில அவரை அறிந்து கொண்டுட்டா என்றால், If you crucify Jesus on the cross, ஜனங்களுக்கு தெரியும் இவர் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்ல, பிதாவால் சபிக்கப்பட்டவர் என்று புரிந்து then கொள்வார்கள். people will understand that this person is not blessed by the Father God, he is a cursed person. அதற்காகவே அவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் தீர்மானிக்கிறார்கள். That is why everybody is deciding that Jesus has to be crucified on the cross. எப்போ தீர்மானிக்கிறாங்க இத? When they are deciding it, லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு after Jesus rose Lazarus from the dead, அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. many Jews were saved. அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. They have gone behind Jesus. ஆசாரியர்களும் அவங்க பின்னாடி போயிருக்காங்க. Many of the priests went behind Jesus. அத பார்த்த உடனே என்னடா இப்படி ஒண்ணு ஆயிடுச்சே. They saw that everybody is following Jesus. அப்படினா இயேசுவை நம்ம சிலுவையில் அறைந்து கொன்னுட்டா அப்பனா இவங்க நினைப்பாங்க ஜனங்கள் எல்லாரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று. If we crucify Jesus on the cross, all the people will think that Jesus is the cursed one. அன்றைக்கு தான் அவங்க பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர் எல்லாரும் தீர்மானிக்கிறாங்க இவர் சிலுவையில் அறைஞ்சு கொள்ள வேண்டும். That is the time all the high priest and the scribes and the priests, they are deciding together that we have to crucify Jesus on the cross. அது தீர்மானிச்சிட்டாங்க. They have decided it. அப்பனா அந்த தீர்மானத்தின்படியாக சிலுவையில் அறையணும்னா அதற்குரிய சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். Now, if Jesus has to be crucified on the cross, they have to bring those type of witnesses that Jesus has to be crucified. என்ன மாதிரி சாட்சி கொண்டு வரணும்? What type of witness they have to bring? மத ரீதியாக அவர் எந்த குற்றம் செய்தாலும் கொண்டு வந்தா அந்த சிலுவையில போட மாட்டாங்க. If he has brought any, if he has committed any problems against the religious thing, they will not crucify him. நான் உன சொன்னேன் கிளர்ச்சியாளர்களை மட்டும் தான் சிலுவையில போடுவாங்க. I already told that those rebels only will be crucified on the cross. அப்படி என்றால் இவர் ரோம ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சியை எழுப்புகிறவர் என்ற சாட்சியை கொண்டு வர வேண்டும். They have to bring a false witness that this man is rebellious against the Roman Empire. அதுவே பிரதான ஆசாரியர்களுடைய திட்டமாக இருந்தது. That was the plan of the high priest. அது மாத்திரமல்ல சனகிரிப் கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதான் திட்டம். That was the plan of the Sanhedrin also. அப்படியாக இவங்க என்ன பண்றாங்க, சரி எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிறுத்துறாங்க. They are bringing and keeping all the false accusation, false witnesses against Jesus. அதுதான் சனகிரிப் கூட்டத்துல கொண்டு டிசைட் பண்ணிடுறாங்க. That is what is decided in the council of Sanhedrin. ஏன்னா சனகிரிப் என்ன பண்ணும் கூட்டம்னு பார்க்கும்போது அந்த திட்டம் அவங்க தான் இந்த குற்றத்தை இவர் செய்தார் என்று அவங்க தீர்மானித்து கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட கொடுக்கணும். The Sanhedrin, council of Sanhedrin has to decide this and they have to take their decision to Pilate. நீங்க கேட்கலாம் ஏன் பிலாத்துக்கிட்ட கொடுக்கணும்? You might ask why this has to be taken to Pilate. ஒருத்தர் சிலுவையில அறைந்து கொள்ள வேண்டும் என்றால் பிலாத்துவுடைய அனுமதி தேவை. If a person has to be crucified on the cross, they have to have the acceptance of Pontius Pilate. ஏனென்றால் பிலாத்து தான் ரோம அதிகாரி. Because Pontius Pilate was a Roman governor. யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை ரோம ராஜ்யம் எடுத்து விட்டது. Already the Roman Empire has removed the crucifixion from the Jews. அவர்கள் எந்த ஒரு குற்றவாளியும் கொலைக்கு நியமிக்கிறதுக்கு யூதர்களுக்கு அதிகாரம் இல்லை. The Jews don't have the authority to condemn anybody to death through cross. சனகிரிப் கூட்டத்தாருக்கு அதிகாரம் இல்லை. The Sanhedrin council also has no authority. ஆனால் யாருக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு? அந்த அவர்கள் ரோம ராஜ்யம் நியமித்த பிலாத்து என்கிற கவர்னருக்கு தான் அதிகாரம் உண்டு. Only Pontius Pilate, the governor of the Roman Empire, he has the authority to crucify anybody who is belonging to the Jewish community. அதனால அவருக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை எழுப்புறாங்க. For him they are bringing false accusations against Jesus Christ. அதற்கு अनेक மனிதர்களை அவங்க தயார் பண்றாங்க. They are bringing many men for it. அது லூக்கா 21 அதிகாரத்துல 1 ல இருந்து 5 வசனத்துல பார்க்க முடியுது. You can see that in Luke's Gospel chapter 21 verses 1 to 5. அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட முதல் பொய் குற்றச்சாட்டு, the first false accusation against Jesus was,
இயேசு கிறிஸ்து வரி செலுத்தக்கூடாது என்று பிரசங்கித்தார். They said that he preached not to pay the tax to the Roman Empire. அடுத்தது, Secondly, ஜனங்களை கடமை செய்யாதபடிக்கு கிளர்ச்சியை தூண்டிவிட்டார். he is rebellious to the people, stating them not to do their duties to the Roman Empire. அது லூக்கா 23:5 இருக்கு. It is there in Luke's Gospel 23:5. மூணாவது, Thirdly, தன்னையே யூதருடைய ராஜா என்று எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்துகிறார். he is also introducing himself as the king of the Jews to everybody. இதுதாங்க கிளர்ச்சி. This is the rebellious attitude of Jesus Christ. இல்ல இதுதான் கிளர்ச்சிக்காரர்கள் செய்கிற காரியம். This is what the rebellious people do. இதை இயேசு செய்யவில்லை. Jesus did not do it. அநேக இடத்துல அவங்க சொன்னாங்க, அந்த காயினை காட்டி சொன்னாங்க, நாங்க ராயனுக்கு வழி செலுத்தலாமான்னு கேட்டாங்க. They showed the coin and they said that can we pay the tax to the Caesar. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? ராயனுக்கு செலுத்துங்க, Pay whatever is to belonging to Caesar. தேவனுக்கு செலுத்துங்க. Whatever belongs to God, give it to him. அப்போ அவங்க சொன்னது பொய் குற்றச்சாட்டு, அவர் வரி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. Jesus never spoke about not paying the tax. அதுக்கப்புறம் It's a false accusation. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் சொன்னார். But only one thing he said. நான் யூதருடைய ராஜா என்று. But he said that I am the king of Jews. நான் மெசியா என்று சொன்னார். I am the Messiah. நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். I am the son of God. அதுதான் உண்மை. It is the truth. அதனால தான் பிலாத்து விசாரிக்கும் பொழுது, That is why when Pilate was questioning Jesus, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். Are you the king of Jews? He asked him. அவர் ஆமா என்றார். He said yes. அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். What is that meaning? He's asked him. இந்த உலகத்தின் ராஜ்யம் இப்பொழுது என்னுடைய ராஜ்யம் அல்ல. He said that this kingdom of the world is not my kingdom. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார். I am the kingdom of God, he said. சோ அப்பொழுது பிலாத்து தெரிஞ்சுக்கிட்டாரு, இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. Now Pilate understood that he has not done any mistakes. ஆனா அதனால பிலாத்து மாத்திரமல்ல, Not only Pilate. பிரதான ஆசாரியர்களுக்கும் இயேசு குற்றவாளி அல்ல என்று நன்றாக தெரியும். The high priest also very well knew that Jesus is not a convict. ஆனால் அவர் தங்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்ளும்படியாக, To keep up their power and their position, சுயநலமாக செயல்பட்டார்கள். with selfish attitude they acted. அதனால தான் அவர்கள் பொய் சாட்சியை நிறுத்தினாங்க. That is why they brought false accusations and witnesses against Jesus Christ. அது மாத்திரம் இந்த பிலாத்து என்ன 3 வாட்டி சொல்றாரு, நான் இவர்கிட்ட குற்றம் பார்க்கல, அவர் ஒரு குற்றவாளி அல்ல, அவர் ஒரு நிரபராதி என்று 3 முறை சொல்கிறார். 3 times Pontius Pilate is saying that I find no fault in him. I cannot convict him. He has not done anything wrong. Pilate is continuously saying thrice. அது மாத்திரமல்ல, ஏரோது அந்திப்பா கூட சொல்றாரு, இவர் குற்றவாளி அல்ல. Herod Antipas also says that I don't find any mistake with him. ஏன்னா ஏரோது அந்திப்பா கலிலேயா தேசத்தின் ராஜா. Because Herod Antipas was the king of Galilee. இயேசு கலிலேயாவை சேர்ந்தவனால அவர்கிட்ட அனுப்புறாங்க. Because Jesus belonged to Galilee, they sent him there also. அவரும் ஒன்று குற்றமும் பார்க்கல. He also found no mistake with Jesus. அப்ப பிலாத்து சொல்றாரு, நானும் குற்றத்தை பார்க்கல, அவர் இருந்த தேசத்துல இருக்கிற அந்த ராஜாவும் குற்றத்தை பார்க்கல, எதுக்கு அவரை சிலுவையில அறையணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. He's asking, I don't find any fault with him. I cannot convict him. Herod Antipas also finds no fault with him. Then why you wanted to crucify Jesus on the cross? Pilate is asking the Jews. ஆனா அவர் பேச்சை கேட்க ரெடியாவே இல்ல. They were not ready to listen to Pontius Pilate. ஏன்னா ஜனங்களை பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தூண்டி விடுறாங்க. Now the people are the high priest and the scribes, they are just provoking the people to go against Jesus. நீங்க கேட்கலாம், இந்த ஜனங்க தானப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உள்ள வந்தார் கடைசியாக எருசலேமுக்குள்ள, அவங்க ஓசன்னா இன்று ரட்சியம்னு பேசினாங்களே, அவங்க ஏன் அப்படி மாறிட்டாங்க? The same Sunday, these people, they were calling Hosanna, son of David. They were praising and worshipping Jesus. How come these people have changed immediately? 5 நாட்களுக்கு பிறகு இந்த ஜனங்க அப்படியே மாறிட்டு இருக்காங்க. After 5 days, these people have completely changed. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓசன்னா அப்படி என்றால் இன்று ரட்சியம் அவரை வரவேற்றாங்க எருசலேமுக்குள்ள. And Sunday they said Hosanna, save us today. Hosanna means save us today. And they welcomed him to Jerusalem. And after 5 days, they are giving false accusations on Jesus. யோசிச்சு பாருங்க. Imagine ஒருத்தர் ஒரு சிட்டிக்குள்ள வராரு. A person is coming into a city. அந்த காரியங்கள் பார்க்க ரோம ராஜ்யம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. The Roman Empire is ruling that place. அந்த இடத்துல ஜனங்க ஒருத்தரை பார்த்து இன்றைக்கு என்னை ரட்சிருங்க, இன்னைக்கு ரட்சியம்னு அப்படியே கூக்குரலிட்டா எப்படி இருக்கும்? When people are just shouting today save us, saying that Hosanna, how it would be? ஏன் அப்படி சொல்லணும்? Why should they say like that? அவங்க என்ன நினைச்சாங்க? What did they think? எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு. He has come into Jerusalem. அவர் ரோம ராஜ்யத்தை தட்டிட்டு he will topple the Roman Empire. அவர் ராஜாவாக உட்கார போறார். He is going to sit as the king of the Jews. அதனால அவர் கூப்பிடுவா எல்லாரும்.
That's why we'll call him as king. அதுக்காக தான் அவர் அப்படி கூப்பிட்டாங்க. That is why they called him Savior. ஆனா 5 நாளுக்கு அப்புறம் என்ன நடந்தது? After 5 days, what did happen? அவர் குற்றவாளியா நிறுத்திட்டாங்க. They are keeping him as a convicted person. அப்பனா இவர் ராஜாவா ஆக மாட்டாரு, இவர் ரோம ராஜ்யத்தை அவர் டாப்பலுக்கு மாத்த மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. Now they knew that they have kept him as a prisoner and this guy is not going to topple the Roman Empire, and they found that. உடனே என்ன பண்ணிட்டாங்க? Immediately what did they do? சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுறாங்க. They are shouting, crucify him on the cross, crucify him on the cross. அது மட்டுமல்ல, பரபாஸ் என்கிற அந்த கிளர்ச்சியாரனையே வெளியே விடுவாங்கறாங்க. Rebellious Barabbas also should be released. They are asking under Pontius Pilate. Why you know? அவன் ஒரு கிளர்ச்சிக்காரன். He is a rebellious person. அவன் எல்லாம் வந்து ஆட்சியை கிளர்ச்சி பண்ணி ஒருவேளை ரோம ராஜ்யத்தை மாத்தி தேசத்துல நம்ம ராஜ்யத்தை கொண்டுருவான்னு அவங்க ஆசைப்படுறாங்க. They are having a desire that if Barabbas comes out, he will have a rebellious attitude and he will rebel against the Roman Empire, and then maybe the Jews can come into power. They had this desire. யாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒண்ணுமே ஒரு ஐடியாவே கிடையாது. Nobody had a single bit of idea about the kingdom of God. அதனால ஜனங்களும் அவரை இந்த மாதிரி கூக்குரலிட்டு அவரை தூஷிக்கிறாங்க. That is why the people also blaspheming Jesus. எவ்வளவு பெரிய எத்தனை சாட்சிகளை பார்த்துக்கிட்டே வராரு பாருங்க அவரு. You see how many false witnesses he is seeing. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் கூட ஜனங்க இப்படி சத்தம் போட்டு கத்துறத பார்த்து சத்தத்தை பார்த்த உடனே அவரை தனியா விட்டு ஓடி போயிட்டாங்க. When the people were shouting, the disciples saw this and they were afraid and they ran away. இப்ப சீஷர்களும் இல்ல. Now the disciples are also not with Jesus. அதுக்கப்புறம் சனகரிப் கூட்டத்துக்கு வேலை ஆட்கள் இருக்காங்க. There are people who are helping the Sanhedrin. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? What did they do, you know? இயேசுவை பொய்யான மெசியா என்று சொல்லி குட்டி துப்பி கன்னத்துல அறைந்தார்கள். They called Jesus as the false Messiah and they hit him, spat him and they slapped him on his face. பிலாத்து அரண்மனையில வேலை செய்த வீரர்கள் என்ன செய்தாங்க? What the soldiers who are working in Pontius Pilate's palace did, you know? நீ பொய்யான யூதருடைய ராஜா என்று சொல்லி, you are a false king of the Jews, they said. அவருக்கு ஒரு மேலங்கிய போட்டு they put a cloth about him. முள்ளினால ஒரு முள்முடியை செய்து a thorn of crown they put it on his head. அது மண்டையில போட்டு ஓயாமல் அடிச்சி they hit him on his head. அப்படியாக அவரை தூஷித்து நிந்தித்தாங்க. They blasphemed him in that manner. இது எல்லாம் முடிஞ்சிட்டு after all this, சிலுவையில் அறையப்படும் பொழுது, when he was crucified on the cross, அந்த ரெண்டு குற்றவாளில ஒரு குற்றவாளி இயேசு பார்த்து சொல்றாரு, one of the two thieves are seeing Jesus and saying, நீ கிறிஸ்துவானால், if you are Christ, நீங்க மெசியானா, if you are Messiah, உங்களையும் காப்பாத்திக்கங்க, you save yourself, என்னையும் காப்பாத்துங்க, save me also, அப்ப நான் நம்புறேன், then I will believe. அப்படின்னு நிந்திச்சு தூஷிக்கிறான். He is just rebuking Jesus. இந்த இத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவுல, in all these circumstances, ஒரே ஒருத்தர், only one person சொல்றாரு, he's saying, இவர் தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே, he has not done anything wrong. அவர் கொடுத்தது தான் உண்மையான சாட்சி. It is the correct and perfect true witness and testimony about Jesus. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, dear beloveds who are listening to this message, நாம் இயேசுவை குறித்து என்ன சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? what type of a witness and testimony we are saying about Jesus? நாம் சுயநலத்திற்காக இயேசுவை மறுதலிக்கிறோமா? Are we denying Jesus for our selfishness? நம்ம பதவியை தற்காத்துக் கொள்ளும்படியாக இயேசுவை தெரியாது எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றோமா? To keep up our power and position, we are just denying Jesus Christ? இல்ல எனக்கு இயேசு கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு அவரை விட்டு விலகி போகிறோமா? Or Jesus has not given me whatever I have asked. Are you going away from Jesus? இல்லை என்றால் தனிமையில நின்று இயேசுவே எனக்கு நீங்க ராஜ்யத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிறோம். Or else you are praying in loneliness, saying, Jesus, please remember me in your kingdom. நீங்களே உன்னை சீர்தூக்கி பாருங்க. You have to search yourselves. ரட்சிக்கப்பட்டோம், இவனால் நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு மார்த்தட்டி கொள்கிறோம் அல்லவா? We are saying that I am saved, I am a believer, and you are just beating yourself and having great pride, I am going to the church. நாம் இயேசுவை குறித்து எப்படிப்பட்ட சாட்சியை சொல்கிறோம்? What type of a testimony and witness we are telling to the world about Jesus? சிலுவையிலே மறையப்பட்ட குற்றவாளி சொன்னான், the thief who was crucified on the cross said, அவன் உலகத்துக்கு குற்றவாளியாக இருக்கலாம், maybe he is a thief to the whole world, ஆனால் இயேசு அவரை மன்னித்து விட்டார். but Jesus has forgiven him. நித்தியத்தில் அவன் மன்னிப்பு கிடைத்து விட்டது. He has got the forgiveness for eternity. ஏன்னு தெரியுமா? You know why? அவர் கொடுத்த உண்மையான சாட்சி. Because of the true testimony he gave about Jesus. நம்மள எல்லாம் ஆண்டவர் உண்மையாகவே சாட்சியாகவே இந்த உலகத்தில் நிறுத்தி இருக்கிறார். God has kept us as a true testimony in this world. அந்த சாட்சியை
ஏற்ற நேரத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். You have to use this testimony at the appropriate time. அடுத்த தலைப்பு நம்ம கடந்து We போலாம். are going to the second topic. முதலாவது மன்னிக்கும் ஆசீர்வாதம். First one was the promise of forgiveness. அதாவது ஒரு பாவி இயேசு கிட்ட வந்தவன A sinner after he has come to Jesus Christ, இயேசு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் the first blessing Jesus gives is, மன்னிப்பின் ஆசீர்வாதம். it is the promise of the blessing of forgiveness. அடுத்தது ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். Secondly, it is the blessing of the kingdom. ஒரு பாவி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனேயே If a sinner has accepted Jesus as a personal savior, immediately அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து விடுகிறான். he is immediately entering into the kingdom of God. அது ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம். It is the spiritual kingdom of God. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலோ In the millennium, அதுவே வெளியரங்கமான தேவனுடைய ராஜ்யம். it is the open kingdom of God. அதிலேயும் அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அநேக அதிகாரங்களை கொடுப்பார். Jesus will give a lot of authority to the saved believers. அதைத்தான் இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த குற்றவாளி கேட்கிறார். That is what the saved sinner on the cross is also asking. அதை லூக்கா 23:42 நம்ம வாசிச்சிட்டோம். That is what we saw in Luke's Gospel chapter 23 verse 42. அவர் என்ன கேட்கிறார்? ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிறார். He's saying that Jesus, remember me when you come in your kingdom. அப்படி என்றால் இயேசு ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கித்த பிரசங்கத்தை இந்த குற்றவாளியானவன் எங்கேயாவது கேட்டிருக்க கூடும். Maybe this thief would have listened to the messages which Jesus gave about the kingdom. அப்படி இல்லை என்றால், Or else, இந்த குற்றவாளி எதற்காக சிலுவை அறையப்பட்டார் என்றால் ரோமர் ராஜ்யத்தை நீக்கிவிட்டு யூத ராஜ்யத்தை வைக்க வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த கிளர்ச்சிகளை செய்றாங்க. maybe the rebellious thing what they did is the Roman Empire should have been toppled and the Jews should have to come into kingdom. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது கூட இதோ தேவ ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லித்தான் பிரசங்கித்து வந்தார். Jesus Christ preached saying that the kingdom of God is near. அதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று மலை பிரசங்கமாகவும் பிரசங்கித்தார். Jesus Christ gave the Sermon on the Mount. The Beatitudes also said how you have to be in the kingdom of God. அவர் உலக பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்துக்கிட்டே போறார். He is preaching not the worldly kingdom, he is preaching about the spiritual kingdom all through his ministerial path. ஆனா இந்த நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு குற்றவாளிகள் என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் these two thieves who are crucified with Jesus on the cross, they are rebellious, they are rebellion. they are rebellious. அதாவது அவர்கள் கிளர்ச்சிக்காரர்கள். They are rebellious people. என்ன கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க கிளர்ச்சி செய்து ரோம ராஜ்யத்தை மாற்றிவிட்டு யூத ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் என்று கிளர்ச்சி செய்து கொண்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. They are doing a rebellion and rebellious attitude. They wanted to topple the Roman Empire and they wanted the Jews to form their empire. அதாவது வயலன்ஸ் மூலமாக நாங்க தேவ ராஜ்ய யூத ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் ஒரு குரூப் நிக்குது. அந்த குரூப் தான் இந்த சேர்ந்தவங்க. There is a group, they wanted to topple the Roman Empire through violence and they are rebellious. This is the group those two thieves belong into. அவங்களுக்கு அப்ப நல்லா தெரியும் நாம கிளர்ச்சி செய்து மாத்தணும் நினைக்கிறோம். ஆனா இவரோ சாந்தமாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்னு நன்றாக புரிந்திருந்தார். He understood that we wanted our kingdom to be coming into power through violence, but this person, he wants his kingdom to be coming into power through peace, and that is what very well this sinner understood. ஆனா இத கூட இயேசு கூட ஊழியம் செய்த சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. This truth the disciples who were with Jesus, they couldn't understand it. ஏன் என்று பார்க்கும் பொழுது, do you know what is the reason for it? இயேசு கிறிஸ்து அவரோடு கூட கடைசியாக பஸ்காவை ஆசரித்தார். Jesus Christ had the Passover with them at the last. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று தெரியுமா? Did you know what was the last verse he said? மத்தேயு 26:29 இப்படியாக சொல்லுகிறது. Matthew 26:29 says like this. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew's Gospel 26:29. I tell you, I'll not drink of this fruit of the wine from now on until the day when I drink it anew with you in my Father's kingdom. அப்படி என்றால் நமக்கு புரியறது இல்ல. You don't understand what it is. தேவனுடைய ராஜ்யத்துல வந்தாதான் நான் திராட்சை பருகுவேங்கறாரு. What he is saying, I will drink it new when I come in my Father's kingdom. What does this mean? ஆனா முன்பாகவே இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தமா இருக்குன்னு ஒரு திராட்சை ரசத்தை குடிக்க சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டாரு. He already gave the cup of wine to the disciples. Please drink this cup. அப்ப இது என்ன எங்களுக்கு புரியவில்லை என்று இருக்கிறது. They don't understand this.
இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால், if you have to understand this, எப்படி பஸ்காவை யூதர்கள் ஆசரித்து வந்தார்கள் என்று தெரிய வேண்டும். you should understand how the Jews celebrated the Passover. அதுக்காக முதலாவது அவர்கள் செய்கிற காரியம், What is the first thing they did? ஆயத்தப்படுத்துதல். It is preparation. அதாவது ஆயத்தப்படுத்துதல் என்பதை முதலாவது செய்ய வேண்டும். First thing, it is the arrangement. அதை மத்தேயு 26:19 பார்க்க You can see முடியும். what type of arrangement they are doing it in Matthew's Gospel 26:19. அதான் சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட கேக்குறாங்க, பஸ்காவை நான் உங்களுக்காக எங்க ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று So the கேக்குறாங்க. disciples did ask Jesus as that and prepared the Passover. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட். First is the arrangement of the preparation. பஸ்காவுக்கு முதல்ல செய்ய வேண்டியது ஆயத்தப்படுத்துதல். It is first the arrangement or the preparation that is for the Passover. அப்புறம் ஆயத்தம் பண்ணி ஏதோ நிறைய ஆயத்தம் பண்ணணும் தெரியுது இல்லையா? You should understand that there is a lot of arrangement to be done. அப்படி என்ன வந்து ஆயத்தம் செய்ய வேண்டும்? What type of an arrangement they are supposed to do? அது காலையிலே அந்த பஸ்கா ஆட்டை அவங்க பலியிட்டுருவாங்க. In the morning itself they'll crucify that Passover lamb. ஆனா அது ஈவினிங் 3 மணிக்கு அப்புறம் தான் அந்த பஸ்காவை புசிக்க ஆரம்பிப்பாங்க. After 3 p.m. in the afternoon only they will eat the Passover lamb. அப்ப அந்த பஸ்காவை புசிக்கும் போது எதையெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்? What all you have to prepare or arrange for the Passover? அந்த டேபிள் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? You know what will be on the table? அத அந்த மேல் வீட்டு அறையிலே ஒரு மேஜை இருக்குது, அதுல தயார் பண்ணுங்கன்னு இயேசு சொன்னார் இல்லையா? Jesus said that in the upper house there is a table, please make all the arrangements for the Passover. Jesus said that. You know what is it? அதுல பலியிடப்பட்ட ஆடு சுடப்பட்டதாக அங்க வச்சிருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. The Passover lamb which is roasted will be there. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அங்க இருக்கும். There will be also a paste there. அது அந்த பேஸ்ட் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, how they would have made that paste is ஆப்பிள், it would be with apple, அந்த almond, அது காய்ந்த திராட்சை, it is with dry grapes, அந்த சின்னமன் என்கிற அந்த லவங்கத்தை கொண்டு ஒரு பேஸ்ட் செஞ்சிருப்பாங்க. with cinnamon, all these mixed together there is a paste. அதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு முதல்ல அந்த பேஸ்ட் இருக்கும், there is a paste. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது what all will be there? ஒரு பருப்பு இருக்கும், ஆனியன், பொட்டேட்டோஸ் எல்லாம் இருக்கும். There will be pulses, onion and potatoes. அதோடு கூட உப்பு கலந்த ஒரு தண்ணீர் இருக்கும். There will be a water with salt. அதோடு கூட என்ன வச்சிருப்பாங்கன்னா கசப்பான கீரையை வச்சிருப்பாங்க. There will be a bitter herb. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்? What all I said? ஒரு பேஸ்ட் இருக்கும், paste is there. அது இல்லாம உங்களுக்கு வெங்காயம், then vegetables, onions and everything will be there. அதாவது நிலத்திலே விளைகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். all the crops which are grown on the field will be there. அதோடு கூட ஒரு பாத்திரத்திலே உப்பு கலந்த தண்ணீர் வச்சிருப்பாங்க. they will have water with salt in a bottle. அதோட கசப்பான கீரை இருக்கும். there will be the bitter herb also. பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்ட அந்த சுடப்பட்ட கறியும் அங்க இருக்கும். also the meat of the roasted Passover lamb will also be there. ஆனா இப்போ இந்த பேஸ்ட், இந்த ஆனியன், இந்த சால்ட் வாட்டர், இந்த கசப்பான கீரை எல்லாம் எதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. we don't know why this paste, these onions, this bitter lamb, the bitter herb and all the water with salt, why is this? We don't understand it. அப்படினா நீங்க தயவு செய்து யாத்திராகமம் 2:14க்கு போங்க. for this you have to go to Exodus 2:14. அந்த 2:14ல ஒரு காண அதுதான் இது டைபாலஜியாக, as a typology of Exodus 2:14. இது அங்க இப்படியாக பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. that is how they are celebrating the Passover. நான் 2:14 சொல்றேன். I am reading Exodus 2:14. அப்படியாக பார்க்கும் பொழுது if you see that, அங்கே நீங்க பார்க்கும் பொழுது ஜனங்களை ஆலோட்டின் நிமித்தமாக மிகுந்தமாக கஷ்டத்துக்குள்ளாக நடத்துறாங்க. now the people are tormenting because of the taskmasters. all the Israelites are being tormented. அவர்கள் என்ன செய்யணும்னா இந்த அடிமைப்பட்ட இஸ்ரவேலர்கள் பார்க்கும் பொழுது 12:4 பார்க்கணும். அப்படியாக Exodus 12:14 if you read, அங்க பார்க்கும்போது அவங்க என்னென்ன செய்யணும், what are they supposed to do? அங்க அவர்கள் அந்த பெரிய அந்த கட்டடத்தை கட்டுவதற்காக அந்த சாந்துகளை prepare பண்ணணும். they have to prepare all for 7 days you have to have the bread and the yeast and they have to prepare that thing. அந்த சாந்தை எடுத்து என்ன பண்ணணும், அவங்க சாந்தை prepare பண்ணி தான் அந்த கட்டடத்தை கட்டணும். they have to mix all the things for the building and they have to build it. ஏன்னா அவங்க கட்டடத்தை கட்டும்படியாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. they are slaves, they have to do the bricks and also the mixture to build it, so they are prepared for it. அதனால தான்
அவங்க கஷ்டப்பட்டு அதை அவங்க செய்றாங்க. That is why with so much of pain they are doing it. அதை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பேஸ்ட் அங்க வைக்கிறாங்க. That is why they made that brick and the paste. That is why they make that paste there. அது போலமா அவங்க கண்ணீரோட இந்த வேலையை செய்றாங்க. எங்க செய்றாங்க? With the tears they are doing this. Where they are doing it? அவங்க வந்து விவசாய நிலத்துல எல்லாத்தையும் நிலத்தை விவசாயம் செய்து அதுல கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். In the during the field, the crops, they have to make these things. அதை அவங்க மிகுந்த கஷ்டத்தோட செய்றாங்க. With great difficulty they are doing it. அதை நினைவு கூறும்படியாதான் To remember this, அந்த வெங்காயம் அந்த பொட்டேட்டோ எல்லாம் கொண்டு வந்து அந்த சால்ட் வாட்டர்ல முக்கி அவங்க சாப்பிடுவாங்க. that is why they bring this onions and potato, they mix it with the salt water and they eat it. அது எதை நினைவுபடுத்துன்னு பாக்கும்போது What is the remembrance for it? இந்த கடினமாகத்தான் எகிப்தில நம்ம வாழ்ந்தோம். With this type of a difficulty we were living in Egypt. அந்த கசப்பான கீரை என்று பார்க்கும் பொழுது If you see what is the bitter herb, அவர்கள் வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு. their life was so much in bitterness in Egypt. அதனால தான் That is the reason. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்பா அப்படி நினைவு கூறும்படியாக தான் பஸ்கா ஆசரிக்கும் போது இதெல்லாம் ரெடி பண்றாங்க. That is why this type of a bitter life we are going through, that is why they celebrate this Passover. இந்த எதெல்லாம் கொண்டு வராங்க? இப்ப இந்த பேஸ்ட் ரெடி பண்றாங்க. First they are bringing the paste. ஆனியன் பொட்டேட்டோ எல்லாம் வெச்சு Onion and potatoes, the vegetables are there. அது உப்பு தண்ணில முக்கி சாப்பிடுறாங்க. They are putting it into the salt water and dipping it and eating. கசப்பான கீரையை சாப்பிடுறாங்க. That is the bitter herb. இதெல்லாம் இது காரணம். This is the reason. அதுக்கப்புறம் அங்க வேக வச்ச முட்டை இருக்கும். There is also boiled eggs. அந்த முட்டை ரெண்டு பக்கமும் தீச்சு வச்சிருப்பாங்க, கருப்பாயிடும். The eggs will be black on both sides. அது எதை நினைவு கூறுதுன்னா உங்களுக்கு? What they will remember is AD 70ல ஆலயம் முழுமையாக அழிக்கப்பட்டது இல்லையா, அதை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, எரிச்சிட்டாங்க அப்படின்னு நினைவு கூறும்படியாக அந்த முட்டையை அப்படியாக தீச்ச முட்டையா வைக்கிறாங்க. See, in AD 70 the temple was totally burnt out. To remember that, they have that egg, and today also they are commemorating it. On both sides it is dark and blackish, and that is why they remember that and they eat it. இது எல்லாம் பஸ்காவாக ஆசரிக்கிறாங்க. They are just commemorating it and celebrating it as a Passover. அது மாத்திரமல்ல, not only that, முக்கியமாக 3 புளிப்பில்லாத அப்பம் அங்க இருக்கும். there will be 3 unleavened yeast. அந்த அப்பம் எப்படி இருக்குன்னா, bread. அந்த துளையிடப்பட்டதாகவும் பிஞ்சு போனதாகவும் இருக்கும். அது it will have holes and it will be broken into pieces. அது striped and pierced இருக்கும். it will be striped and it will be pierced. அதுல 3 வச்சிருப்பாங்க அந்த மேஜையில. 3 types of bread will be there. 3 பிரெட் இருக்கும் அந்த மாதிரி. 3 breads will be there. அது ஒண்ணும் எல்லாமே அந்த மாதிரி துளையிடப்பட்டதாகவும் பிஞ்சு போனதாகவே இருக்கும். all this will have stripes and pierced bread will be there. அது 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறிப்பது. it is commemorating the Father, Son and the Holy Spirit. அது நடுவுல இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து அந்த அப்பத்தை எடுத்து பிச்சு ரெண்டா பிச்சிட்டு they will take the bread and break it. அதை பாதிய ஒரு துணியில கட்டி ஒளிச்சு வச்சிருவாங்க. they will put it in a cloth and they will hide it. அந்த மிச்சம் இருக்கிற அந்த இரண்டாவது பீஸ்ல இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இனிப்பு பண்டமாக அதை சாப்பிடுவாங்க. all the things they finish it and as a dessert they will eat it. நல்ல புரிஞ்சுங்க. இப்ப 3 அப்பம் பிதாகுமாரன் பரிசுத்த அவங்ககிட்ட கேட்க ஏன் இப்படி செய்றீங்க அவங்களுக்கு தெரியாது. if you ask the Jews why they are doing it, they don't understand. ஆனா நமக்கு நன்றாக தெரிகிறது. we could understand this. அந்த 3 அப்பம் These 3 bread, பிதாகுமாரன் பரிசுத்தாவி உணர்த்துகிறது. it is commemorating the Father, Son and the Holy Spirit. அந்த இரண்டாவது அப்பத்தை ரெண்டா பிக்கிறாங்க. the second bread they are breaking it into 2. அந்த பிச்ச ஒரு பாகத்தை ஒரு துணியில கட்டி அதை எங்க ஒளித்து வைக்கறாங்க. the broken bread, one piece, they are putting it into the cloth and they are hiding it somewhere. அந்த ஒளிச்சு வச்சு அந்த பீஸை எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதை எடுத்து அதுல இனிப்பு காரியங்களை கலந்து சாப்பிடுவாங்க. and everything is finished, they will mix the sweet thing and as a dessert they will eat it. அந்த கடைசியாக அந்த மறைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பாகத்தை சாப்பிட்ட பிறகு அதுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. after the one which is hidden, after they eat the hidden part, they will not eat anything. இப்படிதான் பஸ்கா ஆசரிப்பாங்க. this is how they celebrate the Passover. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இரண்டாவது அப்பம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. the second bread which they break into 2, it is commemorating Jesus Christ. அதை தான் இயேசு பிட்டு இது ரெண்டாக பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படி என்னோட சரீரமா இருக்குன்னு that is why Jesus broke the bread and said that eat, this is the body. அதுதான் மத்தேயு 26 பார்க்க முடியுது. that is what we can read in Matthew's Gospel chapter 26. மிச்சம் எல்லாம் அதுல போடப்படல. my remaining things are not mentioned. நாம அத கொஞ்சம் அந்த அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரல் பேக்ரவுண்ட போய் பாக்கும்போது இத்தனை நமக்கு புரிய வரும். when you go to the historical and the cultural background, you can know this. இதுதான் நம்ம வந்து முதலாவது பிட்டு எத்தனாவது அப்பத்தை பிட்டு இருக்காரு, இரண்டாவது
அந்த துளையிடப்பட்டு அது நஞ்சு போன காணப்படுகிற அந்த அப்பத்தை பிட்டு, the second one which is striped and pierced, that bread he breaks it, அதை சீஷர்களுக்கு கொடுத்து, he gave it to his disciples. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரீரமா இருக்குன்னு சொன்னார். This is the bread which is broken as of my body, eat it. அதுதான் மத்தேயு 26:26 இருக்கு. That is what is mentioned in Matthew's Gospel 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். While they were eating, Jesus took bread, gave thanks and broke it and gave it to his disciples, saying, take and eat, this is my body. புரியுதுங்களா? அடுத்து அங்க என்ன காணப்படும் தெரியுமா? What is the next thing you are seeing? 4 கப் இருக்கும். There will be 4 cups. அந்த கப்ல எல்லாம் திராட்சை ரசம் ஃபுல்லா இருக்கும். It will be with wine. அது ஏன் வச்சிருக்காங்க? Why they have kept it? அது ஒன்னு நினைவு கூறும்படியா. That is also as a remembrance. அது என்ன நினைவு கூறுறாங்க? What you are supposed to remember? யாத்திராகமம் 6 அதிகாரம் Exodus chapter 6. அங்க பாருங்க 6ல இருந்து 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6 and 7 I'm going to read it. யாத்திராகமம் 6 Exodus 6 and 7. அப்பொழுது ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமையை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமையை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவித்தார். Therefore say to the Israelites, I am the Lord, and I will bring you out from the yoke of the Egyptians. I will free you from being slaves to them, and redeem you from an outstretched arm and with the mighty hands of judgment. I will take you as my own people, and I will be your God, and they will know that I am your Lord, and brought you out of the yoke of the Egyptians. இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னார்? யெகோவா தேவன். Jehovah God, to whom did he say these இது words? மோசே கிட்ட சொல்றார். He spoke to Moses. ஏன்னா Why you know? இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடமா அடிமைப்பட்டு மிகுந்த வேதனையில இருக்காங்க. 400 years the Israelites are in bondage and they have to be delivered. அவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களால இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண முடியாம கண்ணீர் கசப்பு காணப்படுது. They are just troubled in bondage and they cannot be removed, released, and they are in great cry. மோசே வந்து விடுதலை கொடுக்கும் வந்து எங்க ஜனங்களை அனுப்புங்க என்று கேட்கும்போது அவர்கள் ஜனங்களை அனுப்ப சொல்லிட்டு இன்னும் கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. When Moses came and said that deliver my people, and they are saying that they are torturing them more. அதுக்காக தான் இங்க இந்த 4 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். That is why he is giving the 4 types of blessings. என்ன தெரியுமா? அந்த 4 ஆசீர்வாதத்தை குறிப்பிடும்படி அதான் 4 கப்புகளில திராட்சை ரசத்தை வைக்கறாங்க. That is why to give the 4 types of blessings there is wine in the 4 cup. அந்த ஆசீர்வாதத்தை தான் யாத்திராகமம் 6 அதிகாரத்துல நான் 6ல இருந்து 7 வசனத்துல சொன்னேன். That is what we are reading in Exodus chapter 6 verses Exodus chapter 6 verses 6 and 7. முதல் கப்பு, the first cup, அது அண்ணன் பார்க்கும் பொழுது பிரதிஷ்டையின் பாத்திரம், the cup of consecration. அப்படி என்றால் அது என்ன சொல்லுது? What does it say? நான் உங்களை விடுவிப்பேன். I will deliver you. அது எங்க இருக்கு? யாத்திராகமம் 6:6ல இருக்கு. It is written in Exodus 6. முதல் ஆசீர்வாதம், first blessing, நான் உங்களை விடுவிப்பேன். I will deliver. அதற்கு ஒரு கப்பு. For that 1 cup. அந்த கப்புக்கு பேர் என்ன? What is that cup called? பிரதிஷ்டையின் பாத்திரம். The cup of consecration. அதுல திராட்சை ரசம் இருக்கும். There will be wine in it. அது அவங்க குடிப்பாங்க. They will drink it. தேவன் எங்களை காப்பாற்றினார், எங்களை விடுவித்தார் என்று சொல்லி தேவனை துதிப்பாங்க. They will say that God delivered us, He redeemed us, and they will praise God. அடுத்து என்ன இருக்கு அந்த யாத்திராகமம் 6:6ல? What is there in Exodus 6:6? உங்களை அவர் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்குவார் இருக்கு. He will redeem you from bondage. அதாவது நான் உங்களை அடிமைத்தனத்துக்கு நீக்குவேன். I will redeem you from bondage. I will rescue you. I will rescue you. அந்த கப்புக்கு பேர் என்ன தெரியுமா? What is that cup called, you know? அதாவது விடுதலையின் பாத்திரம். It is the cup of deliverance. அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த ரசத்தையும் குடிப்பாங்க. They will drink that wine also. அடுத்து என்ன இருக்காங்க? What is next there? நான் உங்களை மீட்டுக் கொள்வேன். I will redeem you. I will redeem, but நான் உங்களை மீட்டுக் கொள் மகா தண்டனையில் இருந்து உங்களை மீட்பேன். I will redeem you from all type of problems. அப்படி என்றால் அந்த 3வது கப்புக்கு பேர் என்னன்னு பார்க்கும்போது மீட்பின் பாத்திரம். The 3rd cup is called the cup of redemption. அந்த மீட்பின் பாத்திரத்தை எடுத்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? Jesus Christ is taking the cup of redemption and he's saying, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தமா இருக்குன்னு சொல்றாரு. This is the blood which is shed as a new covenant for you. முன்பு எப்படி ஆசரித்தாங்க அவங்க? Before, how did they consecrate it? அதாவது மோசே கிட்ட தேவன் யெகோவா தேவன் குறிப்பிட்டார் இல்லையா, நான் உங்களை மீட்பேன் என்று. அதை நினைவு கூறும்படியாக இந்த 3வது கப்ல இருக்கிற அந்த ரசத்தை பருகினாங்க. Whatever Jehovah God promised Moses that I will redeem you, he redeemed, and that is the reason
they will be drinking this cup of redemption. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மூன்றாவது பாத்திரத்துல இருக்கிற ரசத்தை எடுத்து என்ன சொன்னாரு சுவிசேஷகிட்ட? What did Jesus tell the disciples about the cup of third cup? What did he say? மத்தேயு 26:28 இருக்கு. That is what is written in Matthew's Gospel chapter 26 verse 28. பாருங்க, You see here, இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என் இரத்தமா இருக்கிறது என்று சொன்னார். this is my blood of the covenant, a covenant which is poured out for many for the forgiveness of sins. அது இந்த மீட்பின் பாத்திரம். It is the cup of redemption. இதை தான் நாம கம்யூனியனாக ஆசரிக்கிறோம். That is what we are commemorating as a communion. இது மாதம் மாதம் நினைவு கூறும்படியாக ஆசரிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 11:24 ல இருந்து 25 26 வசனம் சொல்கிறது. In 1 Corinthians 11:24 to 25 it is mentioned. ஒரு முறை நீங்க கூடி வரும்போது நீ நினைவு கூறும்போது செய்யுங்கங்கறார். Whenever you are gathering to the as a remembrance, please do this communion. அப்ப நாம எடுத்துக்கொள்கிற அந்த ரசம் மூணாவது பாத்திரத்திலே இருந்த அந்த மீட்பின் பாத்திரத்திலே இருந்த ரசம். The cup which you are drinking is the cup of redemption. அதை தான் இயேசு கிறிஸ்து இது உங்களுக்காக சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்குன்னு சொல்றார். That is what Jesus says, that this is the new covenant which is shed for you. அப்ப நாலாவது பாத்திரத்துல என்ன இருக்கு தெரியுமா? What is that in the fourth cup, you know? மறுபடியும் இணைக்கும் பாத்திரம். It is the cup of reunion. அது எங்க இருக்கு? யாத்திராகமம் 6 7 வசனத்துல பாருங்க, நாலாவது ஆசீர்வாதம். In Exodus chapter 6 verses 7, it is the fourth blessing. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். I will take you as my own people and I will be your God. அப்போ இது என்னது? கப் ஆஃப் ரீயூனியன். This is the cup of reunion. இந்த நாலாவது பாத்திரத்துல இருக்கிற ரசத்தை அவர்கள் பருகவில்லை. The fourth cup, they never drank it. அதை தான் அவங்க விட்டு விட்டாங்க. That is what they left aside. அதை தான் எங்க பார்க்கிறோம் நாம? That is what we see here. மத்தேயு 26:29 இருக்கு. That is what is mentioned in Matthew's Gospel chapter 26 verse 29. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I tell you, I will not drink of this fruit of the wine from now on until that day when I drink it anew with you in my Father's kingdom. இதுதான்ப்பா நடந்தது காரியம். This is what happened. அப்ப எப்ப இந்த நாலாவது பாத்திரத்துல இருக்க பருகுவார் என்றால், when he will drink the cup from this cup of reunion. அதாவது வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 9 வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த when you காரியம் read that in Revelations chapter 19 verse 9. பார்ப்போமா? Let us see that. பின்னும் அவர் என்னை நோக்கி, Revelations chapter 19:9. Yeah. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாரோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றால், மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். Then the angel said to me, right, blessed are those who are invited to the wedding supper of the Lamb. And he added, these are the true words of God. ஆட்டுக்குட்டியாரோட கல்யாண விருந்திலே தான் மறுபடியும் எல்லாரும் இணைக்கப்படுகிறோம். We are reunited in the wedding supper of the Lamb. அப்படி என்றால் ரகசிய வரிகளை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிப்பிடுகிறது. It is mentioning about the church being taken in the rapture secret covenant. அதேதான் சொன்னாரு, நான் உங்க கூட ராஜ்யத்திலே நவமான பாசை இதனை நாங்கள் பானம் பண்ணுவரையும் நான் பானம் பண்ணுவதில்லை என்று. I will not drink with you as a new covenant. I will drink with you. That is what he mentioned here. அதுதான் நாலாவது பாத்திரம். That is the fourth cup of reunion. அந்த நாலாவது பாத்திரம் நாம எப்ப இயேசு கூட பருக போறோம்? When we are going to drink from the fourth cup of reunion. நாம ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, after we are raptured to the secret covenant with Jesus. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அவரோடு கூட, when the spiritual kingdom of God is being accomplished in this world, அவரோடு கூட நாம இந்த ரசத்தை பருகுவோம். we will drink this cup with our Lord Jesus Christ. இதுதாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியம். This is the secret of the kingdom of God. நாம கடைசி தலைப்புக்கு போலாமா? We are going to the last topic. Promise of the presence of, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம். Promise of the presence of God. இவர் என்ன கேட்டாரு? What did he ask? குற்றவாளி என்னை நீங்க ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறுங்கன்னு கேட்டார். The thief said that remember me when you come in your kingdom. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துட்டாரு அவருக்கு? What did Jesus give him? நீ ஏன் அதுவரை வெயிட் பண்ண வேண்டாம். Don't wait till I come into my kingdom. அதுக்கு முன்பாக ஒரு காரியம் இருக்கு. There is a thing before that itself. அது என்ன தெரியுமா? Do you know what it is? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவன் சொல்லுகிறேன் என்றார். In Luke's Gospel chapter 23 verse 43, Jesus answered him, I tell you that today you will be with me in paradise. அப்படி என்றால் that means
ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிற மரிக்கிற ஒவ்வொருவரும், those who are saved and becoming saints and those who die, அவர்கள் மரித்த உடனே அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போய்விடும். immediately when a believer or a saved person dies, immediately that soul goes to rest. அதைதான் பரதீசி என்று சொல்கிறோம். That place is called paradise. அந்த பரதீசுக்கு தான் பவுல் போய் பார்த்துட்டு வந்தார். That paradise only Paul went as a third heaven and he came back. அவர் சொன்னார், அங்க காணப்படுகிற காரியங்கள் மிக ஆச்சரியமாக இருக்கிறது, ஆனா இதெல்லாம் மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. That is the secret. It is the hidden thing. I am not supposed to tell to human beings. Paul says that. அது 2 கொரிந்தியர் 15 வசனத்துல 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 4 வசனத்துல பார்க்க முடியும். You see that in 2 Corinthians chapter 12 verse 4, Paul mentions it. அது சொல்றாரு அவரு, நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா என்றால் இயேசு மரித்தவுடன் அவருடைய ஆத்துமா எங்க போகும்? பரதேசிக்கு போகும். அவரோடு கூட இந்த மரித்த இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த குற்றவாளியுடைய ஆத்துமாவும் அவரோட பரதேசிக்கு கடந்து When போகும். Jesus died, his soul goes to the paradise. The saved sinner on the cross, if he dies also, his soul will rest with Jesus in paradise. That's what he mentions. 3 நாட்களுக்கு பிறகு After 3 days, அந்த ஆத்துமா, இயேசுவோட ஆத்துமா அதோட மகிமையின் சரீரத்தோடு இணைந்து உயிர்த்தெழும். after 3 days, the soul comes back to Jesus Christ as a glorious body. It gets resurrected. அதுதான் நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவாக பார்த்தோம். That is what we saw as a resurrected Jesus ஆனா Christ. இப்ப குற்றவாளியுடைய ஆத்துமா எங்க இளைப்பாறுது? Now, where is the soul resting of that saved believer? பரதேசிலே தேவ பிரசன்னத்திலே 3ஆம் வானத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. It is resting in the third heaven, in the God's presence as a rest. His soul is resting there இதுதான் in paradise. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். This is the greatest blessing God gives to all those saved believers and saved souls. நாம இந்த நம்பிக்கையை உறுதியாக அறிக்கையிட வேண்டும். You have to just confess this as a great thing. இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You have to teach this to your children also. இதையா சாட்சியாக சொல்ல வேண்டும். This you have to preach as a testimony. இதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவது. This is what is seeking unto the kingdom and His righteousness. அப்படி நீங்க இந்த ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். When you seek His kingdom and His righteousness, all these things will be added unto you. அப்படியாக நாம இந்த பார்த்த தலைப்பு 3 தலைப்புல பார்த்தோம். Today we saw that in the 3 topics. ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது தேவனிடமிருந்து 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். When each believer is when each sinner is being saved, he gets 3 blessings. மன்னிப்பின் ஆசீர்வாதம். It is the blessings of forgiveness. மன்னிக்கப்பட்டவன ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். After you are forgiven, you get the blessings of the kingdom. அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நினைவு கூறும்படியாக நாம் அவர் கூட அந்த பந்தி இருக்க வேண்டும். To remember the blessings of the kingdom, you have to be commemorating in the communion of Him. அதை நீங்க தவற விடக்கூடாது. You shouldn't miss it. அது எது வரைக்கும் தவற விடக்கூடாது? Till what time you shouldn't miss it? இயேசுவோட ரகசிய வருகை வரைக்கும். Till the secret coming of the rapture. இல்லனா அதுக்கு முன்பாக அவர் விசுவாசி மரித்து விட்டார்னா அது வரைக்கும். Till if a believer dies before that rapture itself, he should forget. அப்படியாக அந்த விசுவாசி இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டானா அவர் நேரா எங்க போறாரு? If a believer after he is being taken or died, where his soul goes? அவருடைய பரதேசிக்கு கொண்டு போறாங்க. It is going into the paradise to rest. இதுதான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய பயணம். This is the journey of each and every believer. இந்த பயணத்தை தான் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் குற்றவாளி என்று சொன்னாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு இயேசு கொடுத்த ஆசீர்வாதம். This is the blessing Jesus gave to the saved sinner on the cross. But the people accused him, but this guy got the blessings of Jesus. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, Dear beloveds who are listening to this message, இந்த முழு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வாஞ்சீங்க. you have to have the desire to take the complete blessings. மிச்ச எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். God will take care and He'll add unto you everything. நீங்க உங்க குடும்பமும் நித்தியமா இயேசுவின் பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்பதே உங்கள் நோக்கமாக இருக்கட்டும். You should have the desire that you and your family should reign with the God Jesus Christ forever and ever. Amen. Amen.